முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 5. மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே. இந்த பாடலிலும் அனுபூதி நிலை அடைவதற்கு தடையாக இருப்பதை இந்த மாயை, இந்த உலகம் என்கிற மாயையை பற்றி தான் சொல்கிறார். 4வது பாடலில் சொன்னார், வளைபட்ட கைமாதோடும் மக்களெனும் தலைபட்டழிய தகுமோன்னு சொன்னார். மனைவி மக்கள் அப்படிங்கிற விலங்கில் மாட்டின்னு இருக்கேன், இதிலிருந்து விடுபட்டால் தான் எனக்கு அனுபூதி கிடைக்கும். எனக்கு எப்பொழுது கிடைக்கும் இந்த விடுதலை? நீ சூரனையும் கிரௌஞ்ச மலையையும் அழித்தவன், அதனால் நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு கேட்குறார். இந்த பாடல்லையும் அதே கருத்தை தான் திருப்பி சொல்கிறார். எனக்கு இந்த மாயையை விட்டு நீங்குகின்ற நிலை வேண்டும். இது மாயை, இந்த உலகம் என்பது மாயை என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். பழனி திருப்புகழ் ஒன்றில் சொல்லுவார், அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதமுறு மகவோடு வள நாடும் தரித்த ஊருமே என. இதெல்லாம் தான் இது சதம், உடலது சதமே நாடி அப்படின்னு பாடுவார். இதெல்லாம் தான் நிலையாக இருக்குது. இந்த மாயையிலேயே நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து நான் எப்படி விடைபெறுவது? இந்த மாயையிலிருந்து எப்படி நீங்குவது? அதற்கு முருகா நீ தான் அருள் புரியணும். ஏன்னா நீ மகமாயை களைந்திட வல்ல பிரான். நீ மகமாயை, மகம்னா இந்த இடத்துல மகான்னு அர்த்தம். இந்த மகா மாயை நீக்கக்கூடிய, களைந்திட, இந்த மாயையை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் பிரான், தெய்வமே நீதான். அது 6 முகம், ஷண்முகா நீதான் மாயையை நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். மொழிந்தும், அப்படி முருகா முருகான்னு நான் சொல்லி கூட முதல் பாட்டில் சொன்னார் இல்லையா, பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு சொன்னார். இங்கே அதை சொல்கிறார், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உன் பேரை திருப்பி திருப்பி சொல்கிறேன். நம்ம பண்ணுறோம் இல்லையா, 108 தரம் வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம், 108 திருப்புகழ் பாடுறோம். எல்லாம் பாடினா கூட முருகன் குகன் என்று உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய்ன்னு கேட்பார் பின்னாடி ஒரு பாட்டில். உன்னை நினச்சி உருகி உன்னை எப்பொழுது நான் உணர்வேன். எத்தனையோ திரும்ப திரும்ப பேரை சொல்கிறேன். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். முகம் ஆறும் மொழிந்து, மொழிந்துன்னா வாயால் வார்த்தைகள் சொல்கிறத தான் மொழிதல்னு சொல்லுவோம். உள்ளேருந்து ஆத்மார்த்தமாக வர வார்த்தைகளை மொழிதல்னு சொல்ல மாட்டோம். அருணகிரிநாதர் அற்புதமாக வார்த்தைகளை கையாளுவார். நம்ம திரும்ப திரும்ப நான் ஜபம் பண்ணுறேன், எத்தனை திருப்புகழ் படிக்கிறேன், எத்தனை பாட்டு பாடுறேன், திரும்ப திரும்ப உன் நாமத்தை ஜபிக்கிறேன், முகமாறும் மொழிந்தும் வாயால் சொல்லிகிட்டே இருக்கேன் உன் பேரை. ஆனாலும் அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் ஜகமாயையுள் அப்படிங்கிறார். அகம்னா வீடு, மாடுனா செல்வம். அதை மாடை, அதாவது செல்வத்தை அப்படிங்கிறதுக்காக அகம் மாடு, அகம் மாடை மடந்தையர், மடந்தையர்னா பெண்கள். இது பொதுவாக இந்த 3 ஆசைகளை குறிப்பது. மண், பொன், பெண். அகம் அப்படின்னு சொன்னால் வீடு, வீடுன்னா நிலம், பூமி. மாடு அப்படின்னா செல்வம், பணம். இதில் மடந்தைன்னு சொன்னால் பெண். மண், பெண், பொன், இந்த 3 ஆசைகள். இதைத்தான் பின்னாடி ஒரு அனுபூதியில் சொல்லுவார், மூயேடனை அப்படிம்பார். 3 வகைத்தான ஆசைகள், மூவாசைகள். இந்த 3 ஆசைகளிலேயே சுழன்று கொண்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அகம் மாடை மடந்தையர் என்று அயரும், அதிலேயே சலித்து கொண்டே உழன்று கொண்டிருக்கின்ற ஜகமாயையுள், இந்த பூமியில் இருக்கின்ற இந்த மாயையில் ஜகமாயையுள் நின்று தயங்குவது. இதிலேயே திரும்ப திரும்ப இன்னும் பணம் சேர்க்கணும், இன்னும் பொருள் சேர்க்கணும்,
இதெல்லாம் தான் நினச்சிட்டே இருக்கேன். இன்னும் 4 வீடு வாங்கணும், மனைவி எல்லாம் இன்னும் நல்லா பாதுகாக்கணும், இல்லை பெண்கள் மேலே ஆசை. இதிலேயே திரும்ப திரும்ப என்னுடைய மனது போய்கொண்டே இருக்கிறது. உன் பேரை எத்தனை தரம் சொன்னாலும் முகம் ஆறும் மொழிந்தா கூட முருகா முருகா நீ பெரிய மாயையை நீக்கக்கூடிய முருகா அப்படின்னு வாயால் உன் பேரை சொல்லி கொண்டு இருந்தால் கூட என் மனம் ஓயாமல் இந்த 3 ஆசைகளிலேயே திளைத்து இருக்கிறது. அதிலிருந்து நீங்குவதில்லை. அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவது ஒழிந்திலனே. அந்த 2வது லைனில் இருக்கிற ஒழிந்திலனேவை கடைசியில் கொண்டு வந்து போட்டுக்கணும். இந்த ஆசையிலிருந்து, இந்த மாயையிலிருந்து விடுபட என்னால் முடியவில்லை. அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். ஏனென்றால் நீதான் மகமாயை நீக்குகின்ற திறமையுடைய தெய்வம், ஆறுமுகம். இந்த பாடலுக்கு 2 விதமாகவும் அர்த்தம் சொல்கிறான். ஒன்று மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே. அந்த ஒழிந்தும் ஒழிந்திலனேவை முதல் லைன்லேயே சேர்த்து சொல்கிறான். 6 முகம் உடைய முருகா, நீ உபதேசம் பண்ணி கூட எனக்கு இந்த மாயையிலிருந்து நீங்குவதற்கான வழி தெரியவில்லை என்கிற மாதிரி. எப்போ உபதேசம் கிடச்சிடுத்தோ அப்போ முருகன் மேலே குத்தம் சொல்ல முடியாது, உன்னோட உபதேசம் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. அதனால் அந்த மாதிரி அர்த்தம் எடுக்காமல் திரும்ப திரும்ப உன் பேரை உதட்டளவில் சொல்லி கொண்டிருக்கேன்னு அர்த்தம். உள்ளத்தோடு உணர்கின்ற நிலை இல்லாமல் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஜபித்தால் கூட திரும்ப திரும்ப இந்த பூமி என்கிற உலகம் என்கிற மாயையிலேயே உழன்று கொண்டிருப்பது எப்பொழுது முடியும்? அந்த ஒழிந்திலனேவை கடைசி வரியில் போட்டுக்கணும். மகமாயை களைந்திட வல்லபிரான் ஆறுமுகம் மொழிந்து, மாயையை நீக்கக்கூடிய வலிமை கொண்டவன் முருகப்பெருமான் என்று திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டு இருந்தால் கூட அகமாடை மடந்தையர் என்று அயரும் செயல் ஒழிந்திலனே. ஜகமாயையுள் நின்று தயங்குவது ஒழிந்திலனே. அந்த நிலையிலிருந்து நான் விடுபடவில்லை, அதற்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு. ஏன்னா இந்த கந்தரணபூதி பாடல்கள் எல்லாமே அருணகிரிநாதர் தான் அனுபூதி பெற்ற பின் பாடியதாகத்தான். தான் அனுபூதி பெற்றதை எவ்வாறு பாமர மக்களும் புரிந்து கொள்ளுமாறு எந்த நிலைக்கு போனால் இந்த அனுபூதியை உணர முடியும் என்பதை இந்த வரிகளிலெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். இந்த மாயையை நீக்கினாதான் இந்த உலகம் மூவாசைகளையும் துறந்தா உட்காந்து பூஜை பண்ணி ஜபம் பண்ணி பாடல்களை பாடினதுனால அனுபூதி கிடைக்காது. பேரை சொல்கிறதுனால அனுபூதி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் லட்சக்கணக்கான பேர் எப்போ பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் யாருக்கு கிடைக்கிறது அந்த அனுபூதி? யாரோ லட்சத்தில் ஒருத்தருக்கு தானே கிடைக்கிறது. அதை தான் இங்கே விளக்கி சொல்கிறார். வெறும வாயால் சொல்லின்னு இருந்தால் போகாது, அதை உணர்கின்ற நிலை வரணும். அதுக்கு அந்த மாயையை நீக்க வேண்டும். அவன் அருளால் தான் அவன் அருளையே பெற முடியும். அவன் மனசு வைக்கலைன்னா, முருகன் மனசு வைக்கலைன்னா எதுவும் நடக்காது. அவனை வழிபட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அனுபூதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அவனை உணர வேண்டும். அதுக்கு அவன்தான் அருள் புரிய வேண்டும் என்பதை திருப்பியும் இந்த பாடலில் வலியுறுத்துகிறார். முருகாச்சரணம்.